ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டிகேயில் தியரி ஆஃப் ஆல்ஃபா டிகே. இந்த வீடியோ பார்த்து முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தியரி ஆஃப் ஆல்ஃபா டிகேயில் பார்த்தீங்கன்னா A greater than 200 இருக்குது மாஸ் நம்பர். ஹெவி நியூக்ளியர் அண்டர்கோ ஆல்ஃபா டிகே. ஸோ இது A greater than 200 உள்ளது தான் நம்ம ஹெவி நியூக்ளியர் சொல்கிறோம். இதில் மட்டும்தான் ஆல்ஃபா டிகே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. Alpha particles emitted from the nuclei have a discrete energy spectrum and several groups. ஸோ இதுலேருந்து வரக்கூடியது discrete energy spectrum நிறைய groups இருக்குது. The existence of several group of alpha particle is called fine structure of the alpha spectrum. ஸோ இந்த several groups சேர்ந்து நம்மளுக்கு பார்க்கும்போது fine structure of the alpha spectrum அப்படின்னு சொல்கிறாங்க. Before emission, the alpha particle can be considered to be inside the nucleus. Emission நடக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து நியூக்ளியஸ்குள்ளே இருக்கதா நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இது பார்க்கும்போது அதோடைய டயக்ராம், தியரி ஆஃப் ஆல்ஃபா டிகேங்கோட டயக்ராம். ஃபஸ்ட்டு கூலும்ஸில் அப்ளிகபிள் வென் ஆல்ஃபா பார்ட்டிகல் இஸ் அவுட் சைட் த நியூக்ளியஸ். அவுட் சைட் த நியூக்ளியஸில் இருந்தால் தான் கூலும்ஸில் அப்ளிகபிள் சொல்கிறாங்க. சப்போஸ் ஆல்ஃபா பார்ட்டிகல் இன்சைட் த நியூக்ளியஸ் வெரி க்ளோஸ் டு இட், க்ளோஸராக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூலும்ஸ்லாம் டசன் ஹோல் குட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவுட் சைடாக அந்த மாதிரி தான் பாசிபிள், இன்சைட்னா கிடையாது. இப்போ நான் ஆல்ஃபா பார்ட்டிகல் ஆஃப் சார்ஜ் வந்து 2e, 2 ஹீலியம் 4னு சொல்லுவோம். ஸோ 2e and the nucleus of charge வந்து Z minus 2e. இது வந்து separated by distance r. இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த ஃபார்முலாலாம் எழுதும்போது VR is equal to 2e Z minus 2e by 4 by epsilon naught rன்னு வருது. ஸோ இப்படி வரும். ஸோ Z minus 2 is the atomic number of dot nucleus. இதில் அட்ராக்டிவ் பொட்டன்ஷியல் கால்டு த பொட்டன்ஷியல் வெல்னு சொல்கிறாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா பொசிஷன் என்ன அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ ஆர் வந்து இதில் லெஸ் தேன் ஆர் நாட்டாக இருக்குது அப்படின்னா ஆல்ஃபா பார்ட்டிகல் இஸ் வித்தின் த பொட்டன்ஷியல் வெல் அண்ட் இஸ் பவுண்ட் பை த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லெஸ் தென் ஆர் நாட்டாக இருக்குது அப்படின்னா ஆர் நாட்ன்றது சம் ஆஃப் த ரேடியோ ஆஃப் த நியூக்ளியஸ் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு வேவ் மெக்கானிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபா பார்ட்டிகல் கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ். அதாவது E0, T1, E2 இது மாதிரி நிறைய இருக்குது. பொட்டன்ஷியல் வெல்லுக்குள்ளே வந்து நிறைய எனர்ஜி லெவல்ஸ் இருக்குது ஆல்ஃபா பார்ட்டிக்கலில். Only an alpha particle at a level E3 or above can come out of the potential well. ஸோ E3 அதை விட அதிகமாக இருக்கிறது மட்டும் தான் என்னென்னா பொட்டன்ஷியல் வெல்லுக்கு வெளியில் இருக்கும். Only an alpha particles at E3. In the case of radioactive elements, the height of the potential barrier is about 9 million electron voltage. ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட்டோட ஹைட்டு வந்து பொட்டன்ஷியல் பேரியரோட ஹைட் வந்து 9 மில்லியன் எலக்ட்ரான் வோல்டேஜ் சொல்கிறாங்க. பட் யுரேனியத்துக்கு பார்க்கும்போது 4 மில்லியன் எலக்ட்ரான் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் யுரேனியம் வந்து எமிட்ஸ் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ், அதோட எனர்ஜி தான் 4 மில்லியன் எலக்ட்ரான் வோல்டேஜ். இப்போ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் பார்க்கும்போது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து cannot explain how a particle having energy of 4 million electron voltage can come out of a well having a potential barrier of 9 million electron voltage. ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வச்சு பார்க்கும்போது இதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. இப்போ இந்த மாதிரி 9 மில்லியன் எலக்ட்ரான் வோல்டேஜ் இருக்கிற இடத்துல 4 மில்லியன் எலக்ட்ரான் வோல்டேஜ் வருது, இவ்வளோ எனர்ஜியில் வருது, அது எப்படி வருது அப்படின்றது, வெளில விட்டு வருது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணலை. அடுத்தது the escape of an alpha particle from a radioactive nucleus can be explained on the basis of wave mechanics and Schrodinger equations. ஸோ எப்படி ஆல்ஃபா பார்ட்டிகல் எஸ்கேப் ஆகுது அப்படின்றத இந்த ரெண்டு இது மூலமாக தான், தியரி மூலமாக தான், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அக்கார்டிங் டு இட் இஸ் possible for an alpha particle to leak through the potential barrier even through its kinetic energy less than the potential energy of the height of the potential barrier. ஸோ height of the potential barrierோட எனர்ஜியை கம்பேர் பண்ணும்போது இதோட கைனட்டிக் எனர்ஜி லெஸ்ஸாக இருந்தாலுமே என்ன ஆகுதுன்னா லீக்கேஜ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லீக்கிங் ஆஃப் ஆன் ஆல்ஃபா பார்ட்டிகல் த்ரூ த பேரியர் இஸ் கால்ட் டர்னல் எஃபெக்ட். அதாவது லீக்கேஜ் ஆகுது, ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்து லீக்கேஜ் ஆகுது பேரியர் வழியாக, அதை டர்னல் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ an alpha particle within the nucleus must present itself again and again at the barrier surface until conditions are ripe for penetration or leakage. லீக்கேஜ் நடந்துட்டு வரைக்கும் என்னன்னா அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் என்ன இந்த உள்ள நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும்னா இது again வந்து நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு லீக்கேஜ் ப்ராசஸ் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு காமர்ஸ் தியரி ஆஃப் ஆல்ஃபா டிகே. இதில் பேசிக் நோட்டேஷன்ஸ் ஆன் தியரின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட், an alpha particle may exist as an entity within the heavy nucleus. ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகல் may exist as an entity within the heavy nucleus சொல்கிறாங்க. செகண்ட் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் இஸ் இன் கான்ஸ்டன்ட் மோஷன். அதே மாதிரி பவுன்ஸ் அண்ட் பேக் அண்ட் ஃபோர்த் ஃப்ரம் த வால்ஸ், முன்ன பின்னா போயிட்டு வந்து மோதிட்டே இருக்கும் வால்ஸில். there is a definite probability that the particle will leak through the barrier. ஸோ லீக்கேஜ் நடக்குது, அதுக்குன்னு ஒரு டெஃபினட் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு மியூ பி அப்படி சொல்கிறாங்க. இது வந்து ஃப்ரீக்வன்சி, இது வந்து டிசன்ட் டைரேஷன். பின்றது ப்ராபபிலிட்டி ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஈச் கொலிஷன். ஸோ மியூன்றது V/2r, இதில் வின்றது வெலாசிட்டி, ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். ஸோ V greater than T, T equal to கைனட்டிக் எனர்ஜி. இதை நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது இதில் சப் டாப்பிக்காக நம்ம பார்க்கும்போது கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் P 0வாக இருக்கும். இது வந்து
ஃபெயில்ஸ் டு எக்ஸ்பிளைன் ஆல்ஃபா டிகேன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் 1 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. குவாண்டம் மெக்கானிக்ஸ் பார்க்கும்போது மூவிங் பார்ட்டிகல் ரெக்கார்டட் as a wave and the result is a small but finite definite value of p can be calculated by WKB approximation method. So WKB perturbation theory. ஸோ கிளாசிக்கலில் P0 ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் ஆல்ஃபா டிகே. இதில் வந்து பார்க்கும்போது ஃபைனட் டெஃபினட் வேல்யூ ஆஃப் பி இருக்குது, அதை கேல்குலேட் பண்ணலாம் WKB பர்டர்பேஷன் தியரி வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது டிகே கான்ஸ்டன்ட் கேன் பி கேல்குலேட்டட் ஃப்ரம் த ஃபார்முலா லாக் பேஸ் லாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா வச்சு கேல்குலேட் பண்ணலாம். இதில் இசட்டும் ஆரும் பார்க்கும்போது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் கம்பேர்ட் டு த சேஞ்சஸ் இன் எனர்ஜி சேஞ்சஸ் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப நெக்லிஜிபிள். ஸோ லாக் பேஸ்ட் அண்ட் லாம்டா வந்து C+D/√T வரும். இதில் எமிட்டர் ஹேவிங் இதில் லாம்டா வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். எனர்ஜி ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து பார்க்கும்போது அதிகமாக இருக்கும். ரெண்டு நல்லா வச்சுக்கணும். லாம்டா கம்மியாக இருக்குது, ஆல்ஃபா பார்ட்டிக்கலோட எனர்ஜி அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிண்ட்ரன்ஸ் ஃபேக்டர்ஸ். ஹிண்ட்ரன்ஸ் ஃபேக்டரில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து திஸ் தியரி அப்ளைடு ஒன்லி டு த கிரவுண்ட் ஸ்டேட் டிகே பிட்வீன் ஈவன் நியூக்ளியஸ் வென் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஹவ் நோ இன்டர்னல் ஆங்குலர் மொமெண்டா. இது எதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நோ இன்டர்னல் ஆங்குலர் மொமெண்ட்டாக சொல்கிறாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் த சென்ட்ரிஃபிகல் பேரியர் L×L+1 h×2 mr². இது வந்து கூலிம்பிக் பேரியர். தேர்டு வந்து மோர் எனர்ஜெட்டிக் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து ஷார்ட் லைவாக இருக்கும், ஷார்ட் லீவ்டாக இருக்கும். லாங் லீவ்டு உள்ளது வந்து லீஸ்ட் எனர்ஜெட்டிக் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து லாங் லீவ்டாக இருக்கும். ஸோ இது ஹிண்ட்ரன்ஸ் ஃபேக்டர்ஸில் இருக்கக்கூடிய 3 பாயிண்ட்டு. அப்புறம் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இஸ் அ நியூக்ளியஸ் consists of 2 protons and 2 neutrons. It carries 2 units of positive charge. 2 proton இருக்கும், 2 neutron இருக்கும். ஆல்ஃபா பார்ட்டிகல்னால் ஃபஸ்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் அயனைசிங் a gas. ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் gets slowed down by losing its energy in ionizing the gas particles. Energy fall below the ionization potential of the gas. ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகல்ன்றது அயனைசேஷனுக்காக தான், நம்ம கேஸ் அயனைஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். நல்லது நினச்சிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா கெட் ஸ்லோ டவுன் பை லாசிங் இட்ஸ் எனர்ஜி இன் அயனைசிங் த கேஸ் பார்ட்டிகல். இட்ஸ் எனர்ஜி ஃபால் பிலோ த அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் ட்ராவல்ஸ் இன் த கேஸ் இன் திஸ் மேனர் இஸ் கால்ட் இட்ஸ் ரேஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் இங்கே ரேஞ்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபோர்த் வந்து ரேஞ்ச் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த இனிஷியல் எனர்ஜி ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேஞ்ச் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு, இனிஷியல் எனர்ஜி ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல். அடுத்தது அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த கேஸு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா த சான்சஸ் ஆஃப் கொலிஷன் பிட்வீன் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அண்ட் கேஸ் பார்ட்டிக்கல். அப்புறம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸு. இதெல்லாமே வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ரேஞ்ச் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த 4 ஃபேக்டர்ஸ் நல்லா பார்த்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் வந்து ஸ்பெசிஃபிக் அயனைசேஷன் இஸ் த நம்பர் ஆஃப் அயான்ஸ் ப்ரொடியூஸ்டு பை ஆல்ஃபா பார்ட்டிக்கல் பர் யூனிட் லென்த் ஆஃப் த பாத்துன்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் அயனைசேஷன் என்னன்னு சொல்கிறாங்க. ஸோ ரேஞ்ச் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு V cube. கியூப் ஆஃப் வெலாசிட்டியாக இருக்குது, R is equal to AV cube. அப்புறம் ரேஞ்ச் எனர்ஜி ரிலேஷன் பார்த்தீங்கன்னா R is equal to BE⁻3/2. இல்லை ரேஞ்ச் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அண்ட் டிஸ்இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட் லாக் பேஸ்ட் அண்ட் லாம்டா is equal to A+B log R. இதை கெய்கர் நட்டல் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா நல்லா பார்த்துக்கணும். ரேஞ்ச் இன்க்ரீசஸ் when lambda disintegration constant. This law helpful in determining roughly the decay constants of radioactive substance. இதில் வந்து என்ன லாம்டா டிஸ்இன்டெகிரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கெய்கர் நட்டெல்லாம் எதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டிட்டர்மைனிங் ரஃப்லி த டிகே கான்ஸ்டன்ட் ஆஃப் ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். ஸோ நம்ம டிகே கான்ஸ்டண்ட்டாக ரஃபாக கேல்குலேட் பண்ணலாம். என்ன அப்படின்றத நம்ம டிகே கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்றது கேல்குலேட் பண்ணலாம். ரொம்ப எக்ஸாக்டாக கரெக்டாக இல்லைனா கூட நம்மளுக்கு ரஃபாக அதை கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோஃபார் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிகேயில் ஆல்ஃபா டிகே பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.